தர்மன், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அப்படி இருந்தாலும் என் அண்ணனாகப்பட்ட வீமனை பொறுத்திருக்கின்றார். அட பாவி, யார் தெரியுமா? தர்மராஜா எங்கள் அண்ணன் சொல்லு மாமா, என்னமோ சிரிக்கிறா? மாமா வந்துருவா மாமா, படம் எடுத்துட்டு இருக்கிறா. பயப்படாத, என்ன வர தம்பி படம் எடுக்கிறா, பாம்பு எடுத்துக்கிறான். ஒண்ணு இல்லப்பா, அதாவது வாடாத ஒரு தேடாத தென்மதுரை என் மதுரை ஆண்டு வரக்கூடிய 6000 பாண்டியருக்கு அருமையான புதல்வி அள்ளியாகப்பட்டவர் பந்தயம் வைத்திருக்கிறார். என்ன பந்தயம்? அதாவது ஒதுக்கின்ற எண்ணெய் கொப்பையில அதாவது நெல்லு போடுவா, அந்த நெல்லை எடுத்து நிமிட்டி நீ தனியாக கொடுக்க வேண்டும், கை சுடாமல் படிக்கு. இந்த பந்தயத்தில் அதாவது வெற்றி பெற்று பாரு, நீதான் தாலி கட்டி கணவன் என்று உன்னை துரத்து கொண்டு வருவாள். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீயும் சகாதேவனை சேர்ந்து அவரை சிறைப்பிடிக்க வேணும். புடிச்சு கட்டி பண்ணணும். ஆமா, சரி. நான் வந்து விடுறான்னு சொல்ல கூட விடக்கூடாது. 3 பேத்தையும் கொண்டு போடுவான். பொறுமையா ரப்பா பேசிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுதான் முகத்துல பிடிக்க மாட்டோம், போயிடுவோம். அதனால அள்ளி எடுத்து நான் சத்தியத்தை பெற்ற பிறகு சரி பண்ணலாம். சத்தியத்தை பெற்ற பிறகு போய்
தென்மதுரை ஆண்டு வரக்கூடிய அள்ளிநாடு வைக்கக்கூடிய பந்தயத்துக்கு அனைவற்ற மன்னரும் வருகிறார்கள். யார் வருவார் என்று பார்ப்போம். எத்தனை சுத்து வந்தாலும் நாங்க இங்கே தான் இருப்போம். யார் நீ? மதிகுலத்து மாமன்னன் 70 ஆண்டு இழுக்காத கதாயத்தை தூக்கி நின்னா பூமியை கிட்டிருந்தாலும் 70,000 தொலை சுத்தியா? 1000 தொலைக்கல. அப்புறம் என்னமா 70,000? 70 யானை இழுக்காத கதையை தூக்கி தோளில் வைத்தா இந்த பூமியை நடக்கும் பல கொண்ட பீமனானு. அது நீயே பெருமையா பேச வேண்டாம். பலசாலியா பலம் இல்லாதவனா என்று நான் வைக்கக்கூடிய பந்தயத்தில் ஜெயிப்பேன். விஸ்டின் கடா வை பார்க்கலாம். இத பாருங்க, பந்தயத்தை வச்சிருக்கிறோம். என்ன ஒரு குடத்தை எடுத்துட்டு ஒரு எண்ணெய் கொப்பரை, அந்த எண்ணெய் கொப்பரையில நெல்லு போடுவான். அந்த நெல்லை நிமிட்டி அரிசியாக்கி காட்டினீங்கன்னா தான் ஒரு ஆம்பளை. நீ கதையை தூக்குன 70,000 தொலைச்சின்னா நாங்க நம்ப மாட்டேன். பாத்ரூமா பாத்ரூம் இல்ல பாரு. ஆனத்தால போல குதிரத்தால போல. நீங்க எல்லாம் அப்படி ஒரு பக்கத்துல இருக்க போங்க. அங்கெல்லாம் கூப்பிடாத, நான் இங்கதான் நின்று இருக்கிற. பந்தயத்தை பாரு, பந்தயத்தை பாரு. இந்த பந்தயத்தை ஜெயிக்கணும்னா எங்க மாமன் நினைச்சு இந்த பந்தயத்தை ஜெயிக்கிற பாரு. மாமா பாரு பாபா என்ன தாலி கட்டணும் நீதானே? என்ன பந்தயத்தை ஜெயிப்பட்ட என்ன கோப்பரை எடுத்து குடிச்சிட்டு என்ன கோப்பரை மகாராணி அம்மாவை சிறை உள்ள போயிட்டு பாவி சண்டான அந்த பீமசேனனை துரைத்துக் கொண்டு வரும் பொழுது இப்படி ஒரு குகையில் மாட்டி என்னடா பண்றீங்க? கொஞ்சம் ரமண்ணா யாரு?
டெல்லி என்று சொல்லக்கூடிய அல்லிராணி பணிந்து வருகிறேன் கண்ணா. நலமாக வாழ்வாய் அல்லி. அங்க புடுறாக்கி கேக்குறா வீபாங்க மாட்டேங்கறா டேய் சொல்லுடா ஏய் ஏன்டா அப்படி அடிபடுறீங்க? சொல்லப்படாதடா அங்கடா ஆமா ஏமா மாயவா மதுசூதனா, இந்த பாவையாகப்பட்ட அல்லியை சிறைப்பிடித்து விட்டார்கள். அதை கீழே போட்டீங்கன்னா உன்னை சிரமடி சொல்றேன். இந்த வேணாம். ஆமா போக வேணாம். ஏன்னா அது கீழே போற அது எதுக்கு முகரசை பிடிச்சு பாரு நமக்கு. ஏய் அல்லியை நீங்க சிறைப்பேட்டு வேணும். சிறைப்பேட்டு விடுங்க. மாமா தோறமா அள்ளி திரும்ப முடியாது 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 போ முடியாதா? முடியாது போ. ஏய் அறவே விடுடா. ஏய் விண்ணுமா ஆமா ஐயோ உட்னா எங்க அண்ணனை கொண்டு போடுவா. அப்படியா? போறேன் ஏய் சிறை விடு. எங்க தம்பியை கொண்டு போடுவா. அதனால இப்ப என்ன செய்ய சொல்ற? இவளை இங்கே சிறை கொடுத்துலயே போட்டு இவளை கொண்டு போடணும். நீ ஒண்ணு ஆடிய ஏன்னா கொலடா இவ்வளவு பாடுபட்டு அடி வாங்குன தாயாளிகளா அல்லி எனக்கு அப்படியே சிறைப்பேட்டு வேணும்னா எனக்கு ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுமா. என்னன்னா சத்தியம்? அதாவது எனக்கு தாலி கட்டிய கணவன் யார் என்று நான் காட்டுகிறேன். இவர்களை எதுவுமே செய்ய மாட்டேன் என்று கைதட்டி நல்ல சகாதேவனே, இந்த பீமனை ஒன்றும் செய்ய மாட்டேன் இது சத்தியம். தாலி கட்டணம்னு காட்டு கண்ணு காட்டு. என்ன சொன்ன சத்தியம் பண்ண? நகல சகாதேவன் இந்த பீமனை ஒன்றும் செய்ய மாட்டேன் இது சத்தியம். நான் என்ன கதியா வருது? இன்னைக்கு எதுக்கு சத்தியம் தாங்க அவங்க எப்போ கேட்டாலும் எனக்கு என்ன? தந்திரக்காரன் எப்படி தந்திரமா சத்தியம் சூழ்ச்சியா சத்தியம் வாங்குறானே நீ முன்ன எதுக்கு சத்தியம் பண்ண? என் ஊருக்கு உத்தரவாதம் நான் பண்ணிக்கணும். எவன் சத்தா எடுக்க என்ன? உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் இது சத்தியம். சிறை வைட்டுங்கள். ஏமா சத்தியத்தை வாங்கி விட்டு சிறை விட்டு மாமா ஏறுமாமா எங்க தம்பி எல்லாருக்குமே சத்தியம் வாங்கிட்டப்பா. நெட்டமாலுமா நெசமான பார்த்தா கெட்டி சத்தியமா வாங்கிட்டு போமா. வெட்டி சத்தியமா? கெட்டி சத்தியம் கெட்டி சத்தியமில்ல கட்டி சத்தியமில்ல சத்தியத்தை வாங்கிட்டு உடுப்பா. கட்டி மறுபடியும் கட்டு கட்டு. கை தட்டி சத்தியம் செய்து விட்டு இப்படி நீயே சத்தியத்தை பெறலாமா? என் அண்ணன் தான் ஒன்றும் செய்ய மாட்டேன் சத்தியம் செஞ்சேன். மந்தவங்க எல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன் சத்தியம் செய்யல. ஏய் சரி விடு. திருப்பி ஐயோ மாமா திருப்பி ஆயிடுமா. இரு நான் பொறுமையா இருப்பேன். பக்குவமா பேசுறேன். ஆயமா இருந்தானோ ஆளு கட்டி கணவன் யாருன்னே தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான். ஏய் அர்ச்சனா பொறுமையாரு. அல்லி இப்ப அவனுக்கு டீ தான் முக்கியமா பாப்பா பாரு. எப்படிதான் வலியுறுத்த தாக்கு பாரு. அப்படி இலக்காத ஒரு மாதிரியா இருக்குது. எப்படி ஆடுதாங்க பாரு. ஐயோ ரைட் பர்த் புடிங்க. பால் எல்லாம் வேஸ்டா போயிடும். ஆயிரம் தான் இருந்தாலும் நீ ஒரு பெண்மணி. ஒரு ஆண் துணை இல்லாமல் நீ வாழ முடியாதம்மா. என் புருஷன் நான் கண்ணுல பாக்கணும்ல. உன்னை தாலி கட்டிய கட்டி தொட்டு தாலி கட்டிய கணவர் யாருன்னு என் கண்ணுல காட்டு. கார்த்திபா அர்ஜுனன் இவன் தான். ஏய் விடு விடு கரவா விடு. கரவா விடு.
பழனிசாமி என்ன பழனிசாமி என்ன போக வேண்டாம் அம்மா. ஏனென்றால் தெரிந்து தெரியாமலோ அறிந்து அறியாமலோ என்னுடைய கழுத்தில் அதாவது காக்க வேண்டும் ஓம் அப்படிதான் இருக்காதீங்க. அதாவது தெரியாம உன்னை அதாவது கழுத்திலே மாங்கலத்தை கட்டிவிட்டா. அதனால இந்த ஜென்மத்துல இந்த அர்ஜுனன் தான் உனக்கு கணவன். போக வேண்டாம் அம்மா. ஒரு பாக்கியமே சுத்தமாகட்டும். அர்ஜுனா பாரு, ஊரறிய உலகம் அறிய அள்ளிக்கும் உனக்கும் நாம் திருமணம் செய்ய வைக்கிறோம். மாமாவை கவுத்த எடுத்துக்கிறேன் மாமா ஆவுனா தூக்கு போடுறோம் பாப்பா நான் சேர்த்து வைக்கிறேன்ப்பா. மாமா ஓய் மாமா ஏன் மாமா கூப்பிட்ட அதான் அள்ளியே அதான் 10 பேருக்கு மத்தியில 10 கல்யாணம் பண்ணுப்பா. என்ன சொல்ற? 10 பந்தல்ல 10 பேர் அறிய கல்யாணம் பண்ணுமா? ஆமா மாமா ஓய் மாமா வந்தாரு முடிஞ்சிச்சு வா மாமா போலாம். எங்க நான் எப்பயோ படுக்கும் போதே வேலை முடிச்சுட்டு வா மாமா போலாம். அதனால இப்ப வேணாம்டா அள்ளி. இங்க பாரு, என்னால முடிஞ்ச உதவி நான் செஞ்சுட்டேன். இப்ப உன்னை வேண்டாங்கிறான். உன் கை வச்சு மீண்டும் காட்டு அவங்கிட்ட. தாலி கட்ட வந்து மாலையிட்ட மண்ணா கால ரத்தனத்துக்கு வச்சு இன்னைக்கு வன்னி புராணம் சாமியேரி பன்னி புராணமா இருக்கட்டும், எந்த புராணமா இருக்கட்டும், ஏண்டா கால தாலி கட்டி விட்டு நம்ப எனக்கு எடுத்து நம்பணும் யாரு விட்டு போறீங்க நீ தாண்டா. ஏன் சிரிக்கிற? ஐயோ அம்மா காலு. ஏ அர்ஜுனா, நீ இருமாமா நீ உன் வசனத்தை கொடுத்துட்டு நீ அடி வாங்க வைக்கிறதுக்கு நீ வசனம் பேசுற அர்ஜுனாங்க போது அடிச்சுட்டு போவையாடா மாமா சொல்லு மாமா ஒரு மண்ணுக்கு ஏதாவது ஒரு எங்க அண்ணன் யாரு ஏ தம்பி எங்கடா போயிட்ட டே புள்ளாண்டா அவன் போயிட்டா பால் குடிக்கிறதுக்கு. வர்ற என்னத்தான் அர்ஜுனா, அர்ஜுனா, இப்ப ஒரு அதாவது சந்தர் மார்க்கமாக நீ மாங்கலத்தை கட்டினாய் அல்லவா? இப்ப ஊர் அறிய உலகம் அறிய 10 பேருக்கு மத்தியில 10 பந்தல்ல இருவருக்கு இப்ப திருமணம் ஆகுதுப்பா. இது ஒரு கேனமா இது ஒரு ஞாபகம் கிடைச்சிடும் என்ன மாமாச்சு? நீமா கல்யாணம் பண்றோம். இப்ப கல்யாணம் பண்றோம். பின்னாடி சோறு வந்துட்டு இருக்குது. அது எரிஞ்சா எழுப்பி பார்த்தப்போ ஆமாப்பா சோறு தானே உனக்கு. ஆமா ஒரு ஒண்ணு சண்டை இல்ல சாப்பாடு சாப்பாடு தயாராகு. நான் 2 குண்டா சுட்டு ஒரு குண்டா எடுத்து வச்சிருக்கிறேன். வா என்ன ஒரு மாதம் தான் இருக்குது ஐயோ இந்த இன்னொரு மாலை இருக்குது. வாங்கி போடு 2 மாலை வாங்கிட்ட முடியும். திருமணம் செய்தார ஒரு மனதாகவே எங்க மாமா இந்த காலத்துல ஒண்ணு பெற்றே கடனை கட்ட முடியல. அதனால எங்க மாமா போட்டோம். பயப்படாதப்பா. மாமன் நான் இருக்கேன், ஏன் பயப்படுற? எங்க மாமா வர்றவங்க எல்லாம் அப்படியே சொல்றாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால மாமா கல்யாணம் பண்ணிட்டாங்க. மாமா மாமா ஓய் வீட்டுக்குள்ள ராணியும் ராஜாவும் இருக்கும் பொழுது வீட்டுக்கு வெளியே கட்டி வைத்த நாய்க்கு என்ன மாமா வேலை? ஒரு பொது உதாரணத்துக்கு சொல்றேன். ஆத்த தாண்டவர்ல அளவப்பா அளப்பாவாங்களாம். ஆத்த தாண்ட வாட்டி போட மயரப்பாங்களாம். நான் போயிரண்டப்ப நம்ம நாய் போட்டுமா ஏமாமா நான் சொல்லி தரேன். போய் தொலைய பாடையா பேருங்க கந்தசாமி கவுண்டர் அவர்கள் இந்த அர்ஜுனனுக்கும் அல்லிக்கும் ஒரு 500 ரூபாய் மொய் ஒரு சீலை சாயிட்டு பாடி சாப்பாடு வச்சு நீ சாப்பிட்டு கேளுங்கள் சபையர்களே. அல்லியை திருமணம் செய்து அல்லியை கல்யாணம் செய்வதோடு அல்லி அரசாணி மாலை என்கிற நாடகம் எங்களால் முடிந்தவரை தெரிந்து வர நடத்தினோம். ஏதோ ஒரு தப்பி பிள்ளை இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்து பெத்த
பெத்த பிள்ளை தவறு செய்துவிட்டால் எவ்வாறு மன்னிப்பீரோ அதுபோல எங்களை மன்னித்தருள வேண்டும் என்று உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி கொண்டு இன்னும் எங்களுடைய நாடகம் உங்களுக்கு மனமாற பிடித்திருந்தால் ஜோராக தெரிஞ்சது. நாடகம் தேவை பெற்றோர் செல்போன் வசதி இருக்கிறது, விசிட்டிங் கார்டு வசதி இருக்கிறது. நாடகம் தேவை என்றால் விசிட்டிங் கார்டு பெற்று சென்று செல்போன் மூலியமாக அணுகினால் உங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் நிறைந்த காட்சிகள் செய்து தரப்படும். நன்றி, நன்றிகள், வணக்கங்கள். வெண்ணெய் தீர்த்தா கவுண்டர் பேர் கேட்டியாக. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்துடன் சுகஜீவியா வாழ வேண்டும் என்ற ஆண்டவர் வேண்டுகிறோம். சமர்ப்பணம். ரகுபதி ஐயா பேர் அவருடைய குடும்பத்தில் உள்ள செய்வனுக்காக மந்திரத்தில் என்று சுகஜீவியா வாழ வேண்டும் என்று ஐடி கார்டு அதான் சொல்லிட்டேன். வரப்ப வச்சா வைங்க.